ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோன்னு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அமுதா சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர், அப்புறம் நம்ம ஜோதி சிஸ்டருடைய ஃப்ரெண்டு செல்வியும், சுதா சிஸ்டர் எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாய் சொல்லியிருக்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கிறத வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா, இது லாஸ்ட் வீக் அன்றைக்கி எடுத்தது. சாயங்காலத்துலேருந்து நைட்டு வரைக்கும் என்னுடைய கிச்சன் வேலைகள் எப்படி போயிட்டுருந்தது, அதுக்கப்புறம் இதில் ஒரு சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை முடிஞ்சவளுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ பிடிக்கும். அப்புறம் இந்த பெஞ்சன் புயல் வந்ததில் சென்னையிலலாம் நிறைய இடத்துலலாம் தண்ணி தேங்கியிருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் மற்றபடி எல்லா இடத்துலையுமே இந்த பெஞ்சன் புயலோட பாதிப்பு அதிகமாக இருக்குது. எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களா, அப்படி இருக்கீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லோரும் சேஃபாக இருங்க. நாங்களும் இங்கே அந்த டைமில் வந்து சேஃபாக தான் இருந்தோம். எங்களுக்கு பெருசாக அந்தளவுக்கு மழை இல்லை, ஆனால் வந்து புயல் காற்று தான் அதிகமாக இருந்தது. இங்கே ஒரு வாரமாகவே நல்லா காற்று தான் அடிச்சிட்டு இருந்தது. இது இந்த புயல் வர்றதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா, அப்போவே நல்லா காற்று தான் இருந்தது. பசங்களை வந்து நான் டியூஷன்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா துணி மேலே போட்டிருந்தேன், எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். கிளைமேட் செம்மையாக இருந்தது, நல்லா காற்று அடிச்சிட்டு இருந்தது. கீழே இறங்கிறதுக்கே மனசே இல்லை. துணியெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் மேலே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் கீழே இறங்கி வந்தேன். அவங்களும் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. வரும்போதே பசங்களுக்கு வந்து பப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வெட்டுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த மயோனீஸ் வச்சு தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். கீழே இறக்காமல் சாப்பிட்டுட்டான்னா கேட்கவில்லை. எப்போதுமே இதுமாரி பப்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நியூஸ் பேப்பர் கொடுத்துருவேன். அவங்க பசங்களும் வந்தது, அவங்களுக்கு செம பசி வேறு. அவங்க வந்ததுமே எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அங்கே வந்து முட்டை ஆம்லேட் வந்து போட சொன்னாங்க. அதை போட்டுட்டு அடுப்பில் டீ வச்சுருந்தேன். காற்று நல்லா அடிச்சிட்டே இருக்கனால இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரமாகவே வந்து கரண்ட்டு அதிகமாக வந்து போயிட்டே இருக்குதுங்க. போயிட்டு தான் வந்துட்டுருக்குது. இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கொஸ்து தான் வந்து நான் பண்ண போகிறேன். அதுக்கு அந்த பொடியெலாம் வந்து இடிக்கணும். சரி, கரண்ட்டு போகிறதுக்குள்ளே கடகடன்னு டிஃபன் வேலையை வந்து முடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டு நான் கையோடவே வந்து டிஃபன் வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் ஈவினிங் வந்து எனக்கு காஃபி போட்டுக்கிட்டது, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட லஞ்ச் பாக்ஸ் தான் இவ்வளோ நிறையா வந்து சேர்ந்துருக்குது. சிங்கில் பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் வேலையை பார்த்துக்கிட்டே வந்து பாத்திரம் விளக்குற வேலையை வந்து முடிச்சிடுவேன். நாளைக்கு என்ன சமையலுங்கிறது நான் வந்து இன்றைக்கே வந்து பிளான் பண்ணிட்டேங்க. அதுக்கான வேலைகளை நான் இன்றைக்கி வந்து நான் பண்ணிட்டு போகிறேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ரெசிபின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது இந்த மல்லி புதினா துவையல் தான் வந்து பண்ண போகிறேன். எல்லோரும் ஒவ்வொரு விதத்தில் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டு சைடு எப்படி பண்ணுவோமோ அதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இந்த துவையல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பாட்டுக்கு தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதோட இந்த துவையில் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். எங்கள் பசங்களுக்கு இது வந்து பிடிக்கும். பொதுவாக வந்து பசங்க வந்து இந்த மல்லி புதினா கருவேப்பிலெல்லாம் சாப்பாடில் இருந்தால் எடுத்து தூக்கி போட்டு தான் சாப்பிடுவாங்க. அதை சாப்பிடவே மாட்டாங்க இல்லைங்களா. அதனால நான் அடிக்கடி வந்து இதுமாரி கொஞ்சம் நிறைய இருக்கிற அன்றைக்கி இந்த கருவேப்பிலை மல்லிலாம் வந்து அதிகமாக வந்து பசங்களுக்கு வந்து இதுமாரி துவையலாவோ இல்லை சட்னியாவோ அரைச்சி கொடுத்துருவேன். அங்கே விரும்பி சாப்பிடுவாங்க. தக்காளி, சரி அதில் என்னென்ன இருக்குது இங்கிலீஷில் சொல்லு. மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு உனக்கு. இஞ்சிக்கு என்ன இங்கிலீஷில், ஹிந்தியில்? அடுத்தது தக்காளிக்கு இங்கிலீஷில், கத்திரிக்காய்க்கு இங்கிலீஷில் பிரிஞ்சால். மறந்து போச்சா? ஹிந்தியில் தெரியாதா, சொல்லிக்க தரலையா? கேரட்டுக்கு ஒன்று தெரியும், மேம் சொல்லி கொடுத்துருக்காங்க. மூலி இல்லை, மூலி வந்து முள்ளங்கி இல்லை. சாதனா கேரட்டுக்கு என்ன, கேரட்டுக்கு ஹிந்தியில் என்ன? கரெக்டா? வெரி குட். தண்ணி தான் இருக்க குடியண்டா. சரி வா, இறங்கி வா, அதை எடுத்துட்டு போவார். அதை எடுத்துட்டு வரேன். வரைக்கும்
வெற்றிக்குட்டி நான் எப்போதுமே கிச்சனில் சமைக்க வரும்போது மேலே கவுண்டர் டாப்பில் உட்காந்துப்பாங்க. இப்போ தான் ரொம்ப வரதில்ல, அப்பப்பயும் வருவாள். வரும்போது நான் அப்போலாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஸ்கூல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் இந்த வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு மற்ற எல்லா நேமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் வச்சும் சொல்லிக் கொடுப்போம். அதை விட நம்ம டைரெக்டாக அதை காய காமிச்சு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக மைண்டில் வந்து பதியும். நான் அதேமாரி தான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வெற்றிக்குட்டிக்கு, சாதனாக்கெலாம் நான் சொல்லிக் கொடுத்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹிந்தியும் வந்து கிளாஸ் போயிட்டுருக்கனால இப்போ ஹிந்திலேயும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் பரீட்சை எக்ஸாம் வந்து எழுதுகிறான். கொஞ்சம் நல்லா அதிகமாக தான் இருக்குது ஒர்க்கு. அவனுக்கு வீட்டுக்கு வந்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட் இல்லாத மாரி தான் இருக்குது. எனக்கு பசங்களை பார்க்கும்போதே அது கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு மட்டும் இல்லை, சாதனா குட்டியும் வந்து 3rd எக்ஸாம் வந்து எழுதுகிறா, ஹிந்தி எக்ஸாமு. 2 பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வீட்டை விட்டு ஒரு 8 மணிக்கு கிளம்புறாங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 5:30, 6 மணி போல் வீட்டுக்கு வரும். வந்து ஒரு 1/2 மணி நேரம் இல்லை ஒரு 1 மணி நேரம் தான் ரெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி ஸ்கூல் ஹோம்ஒர்க்கு, டியூஷன் ஹோம்ஒர்க்கு எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு டைமே கரெக்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பசங்களுக்கு அந்த கஷ்டமும் வந்து தெரியவும் கூடாது. நாமளும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியாத அளவுக்கு அது இது எதாவது சொல்லி அவங்கள படிக்க வைக்கணும். அவங்க இப்போ வந்து கொஞ்சம் படித்தாதாங்க பிற்காலத்தில் அவங்களோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அவனை என் பக்கத்துலேயே உட்கார வச்சு ஹோம்ஒர்க் எழுத சொல்லிவிட்டு நானும் என்னோடய வேலையை வந்து பார்த்துட்ருந்தேன். ஒவ்வொரு நாளைக்கு வந்து கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு தான் கொஞ்சம் கிறுக்குத்தனம் வந்து பண்ணுவான். ஸ்கூலில் ஹோம்ஒர்க் மேக்ஸிமம் நானே வந்து சொல்லிக் கொடுத்துருவேன். ஹிந்திங்கிறனால தான் எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குதுங்கிறனால சாதனா வந்து சொல்லிக் கொடுப்பா. சாதனா கூட உட்காந்து படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பண்ணுவான். ஒவ்வொரு நாளைக்கு வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணுவான். 2 நாளாக வெற்றிக்குட்டி நான் தான் விளக்கு ஏற்றுவேன்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்று ரெடி. நல்லா ஏற்றுறாங்க. சின்னதாக வைக்க சொல்ல சின்னதாக வச்சு நான் பார்க்குறேன், கரெக்டாக தானே வச்சிருந்தேன். இல்ல அது கொஞ்ச நாள் கழிச்சு கீழே போயிடும். கெஞ்சி நைட்டு சாப்பாடு வேலை கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அன்றைக்கி கிச்சன் வேலை எனக்கு ஒரு 8:30 மணிக்குள்ளெல்லாம் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடுதுங்க. அன்றைக்கி சீக்கிரம் வந்து படுத்துடுறோம். அடுத்த நாள் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் படுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி காலை வெளியில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்கலாம். கொஞ்சம் லேட்டாக ஆனால் தாங்க காலையில் எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இப்போ இருக்கிற அந்த கிளைமேட்டுக்கு சுத்தமாக எழுந்திருக்கவே முடியல. ஃபஸ்ட்டு துவையலுக்கு வந்து வதக்க வச்சுட்டு போகிறேன். அது ஆறிடும். அதுக்கப்புறமா பொறுமையாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு நிறையாவே வந்து மல்லியும் அதே அளவு புதினாவும் இருந்ததுன்னா அதுக்கு 2 இன்ச்சு சைஸ் வந்து துண்டு வந்து நல்லா பொடியாகவே எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து இஞ்சியை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்து வந்து அதை நல்லா வந்து வதக்கிட்டுருக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு நீங்கள் காஞ்ச மிளகாவும் வந்து எடுத்துக்கலாம், நீங்கள் பச்சை மிளகாவும் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு இதுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்தா தான் ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு சேர்க்காம தான் வந்து நான் இன்றைக்கி இந்த துவையல் வந்து பண்ணுறேன். உளுத்தம்பருப்பு வச்சு சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து வராது. ஒரு 2 நாளைக்கு வரைக்கும் தான் வச்சுருந்து அதை யூஸ் பண்ணலாம், சீக்கிரம் கெட்டு போயிடும். இதே நம்ம பருப்பு சேர்க்காம அந்த துவையல் அரைச்சி வச்சுருந்தோம்னா ஒரு 10 நாள் வரைக்கும் இருந்தாலுமே இந்த துவையல் வந்து கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி கூடவே புளி சேர்த்து வதக்கணும், அதை நான் மறந்துட்டேன். அதனால தான் கடைசியாக தனியாக எண்ணெய் சேர்த்து வந்து வதக்கிக்கிட்டேன். இஞ்சி வதங்கினதுக்கு அப்புறமா அலசி வச்சுருக்கிற புதினா, மல்லி, காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்து அது எல்லாமே ஒரு 2 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதங்கினா போதும். ஏன்னா நம்ம இதை திருப்பி அரைச்சிட்டு திருப்பி வானலில் சேர்த்து நல்லா வதக்க தான் போகிறோம். நல்லா லைட்டாக வதங்கினா வந்து போதும். அதை வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லிக்கு வந்து ஊற்றி வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அது மூடி வச்சா சீக்கிரம் வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இட்லி ஊற்றிடலாம். இட்லி வேகிற கேப்பில் நான் சைட் பை சைடு வந்து கத்திரிக்காய் கொசு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரெடி பண்ணிக்கிட்டே வந்து துவையல் வந்து அரைச்சிட போகிறேன். ஏன்னா கரண்ட்டு வந்து போயிட்டு தான் வந்துட்டு இருந்தது. கிச்சனில் சமைக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி சின்ன சின்ன வேலைகளை வந்து நான் கையிடவே முடிச்சுட்டு இருக்கிறனால தான் எனக்கு கிச்சன் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடியுது. கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கொஞ்சம் வேலை ஈஸியாக தான் இருக்கும். ஒவ்வொரு தடையும் நம்ம மிக்ஸி இல்லை கிரைண்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம அதெல்லாம் அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா கையோடவே லைட்டாக வந்து நம்ம தொடச்சி விட்டுட்டாலே அது பார்க்க நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு டீப் க்ளீனிங் பண்ணுற மாதிரி அவசியம் இருக்காது. டீப் க்ளீனிங் பண்ணும்போது எப்படி கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இட்லியும் வந்து ஊற்றி வச்சுருக்கிறேன். கொசும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரமும் வந்து விளக்கி வச்சுட்டு போகிறேன். ஏன்னா வந்து ஏற்கனவே நிறைய சேர்ந்துருக்குது. இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ட தட்டு, இட்லி குண்டா, வானல்ன்ட்டு அதுவும் சேர ஆரம்பிச்சிடும். அதனால் கழுவி அதையும் வந்து விளக்கிட போகிறேன். இப்போ ரீசெண்டாக தான் இந்த மீஷோவில் வாங்கின திங்ஸு, இந்த ஆர்கனைசர் எல்லாமே கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப்பு, இந்த சோப்லாம் வைக்கிறதுக்கு இந்த சின்ன இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இறக்கி ஒட்டிட்டேன். அதாவது தண்ணி படுற இடமா பார்த்து ஒட்டி விட்டுட்டேன்.
அது என்னென்னா அது தண்ணி பட்டு அந்த கம்மெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருச்சு. திருப்பி ஒட்டி விட்டால் நிற்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் தான் தண்ணி படாத இடமா வந்து பார்த்து ஒட்டி விடணும். அது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டும் போதே ஃபெவிக்விக் வச்சு ஒட்டணும்னு நினச்சேன். ஃபெவிக்விக் வாங்கினது எங்கே வச்சுன்னு தெரியல. சரி இருக்கட்டும், கீழே விழுந்தால் திருப்பி வேணால் ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிக்கலான்ட்டு அப்படியே ஒட்டி விட்டுட்டேன். இனிமேல் இதை வேறு இடத்துல தான் வந்து மாற்றி ஒட்டி விடணும். கண்டிப்பாக இந்தமாரி ஐட்டம்லாம் தண்ணி படுற இடமா பார்த்து ஒட்டக்கூடாது. அது சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடுது. பாத்திரமும் விளக்கிட்டேன். இட்லி வெந்துருச்சு. கொஸ்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை இட்லி இறக்கி வச்சுட்டு கொஸ்து அந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டு இதில் வந்து துவையலுக்கு வந்து தாளிச்சிட்டு இருந்தேன். மெயினாக இந்த துவையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடவும் போட்டு தாளித்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். செம்ம வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். துவையல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சதை வந்து ஆற வச்சுட்டு உப்பு சேர்த்து ரொம்ப மைய அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக வந்து அரைச்சா போதும். தண்ணி வேணும்னா சும்மா லைட்டாக 2-3 ட்ராப் வந்து தெளிச்சிட்டு அரைச்சிக்கோங்க. மேக்ஸிமம் தேவைப்படாது. இந்தமாரி கொரகொரப்பாக அரைச்ச விழுதை வந்து நம்ம வடவம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா அதில் வந்து சேர்த்துட்டு இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த கலர் நல்லா வந்து ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா கிண்டி எடுக்கணும். இப்படி பண்ணும்போது தான் இது ரொம்ப நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து தேவைப்படும். அதுவும் நல்லெண்ணெயில் வந்து நல்லா இந்த துவையல் வதக்கி எடுக்கும்போது இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். என்கிட்ட நல்லெண்ணெய் கம்மியாக இருந்ததுனால அந்த எண்ணெய் கொஞ்சம் பாதி, சமையல் எண்ணெய் பாதி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். வேணும்னா நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா துவையெல்லாம் வந்து ரெடி பண்ணி ஆறுனதுக்கு அப்புறமா அதை வந்து நீங்கள் சாப்பாடு வந்து வடித்து ஆற வச்சு அது கூட கிளறி நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு முட்டை, வத்தை, அப்பளம், வேறு எந்த ஒரு பொரியலாக இருந்தாலும் நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்லாம். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பசங்களுக்கு இது நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்த மாதிரி வந்து இருக்கும். பெரும்பாலும் இந்தமாரி துவையல் ஐட்டம்லாம் நாங்கள் வந்து தொட்டு சாப்பிட்றதோட சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்றது தான் வந்து அதிகம். எங்கள் எல்லாருக்குமே அதுதான் வந்து பிடிக்கும். எனக்கு இது வேலையும் வந்து ஈஸியாக முடிஞ்சிருதுங்க. இப்போ நான் துவையல் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது அடுத்த நாள் காலையில் நான் சாப்பாடு மட்டும் வடித்து 3 பேருக்குமே இதை நான் லஞ்ச் பாக்ஸுக்கு கிளறி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். தொட்டுக்கிறதுக்கு முட்டை ஆம்லேட்டு மாரி ஏதாவது போட்டு கொடுத்துட்டோம்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். காலை டிஃபன் மாவு இருந்ததுன்னா தோசையோ சிம்பிளாக ஒரு சட்னி அரைச்சிட்டோம்னா எனக்கு காலை கிச்சன் வழியே வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். நான் இன்றைக்கி அப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதுமாரி வேலையை வந்து முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா அந்த துவையெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா வெற்றிக்குட்டி நீங்கள் ஊட்டி விட்டால் தான் இன்றைக்கி நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டேன். அவனுக்கப்புறம் ஊட்டி விட்டுட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு மீதி ரெகுலர் என்னுடைய கிச்சன் ரொட்டீன் தான் வந்து போயிட்டுருந்தது. உங்களுடைய கிச்சன் எப்போதுமே வந்து பார்க்குறதுக்கு அழகாகவும் நல்லா வாசனையாகவும் நல்லா பளபளப்பாகவும் இருக்கணும்னா நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. பிகினர்ஸ்க்குலாம் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரெகுலராக சொல்கிறது தான். ஒவ்வொரு தடையும் சமையல் வேலை முடிஞ்சு கையோடவே கிச்சன் கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் எல்லாமே லைட்டாக வந்து நீங்கள் ஏதாவது ஸ்ப்ரே வச்சுருந்தாலும் அந்த ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் தொடச்சி விடலாம். அப்படி இல்லைன்னா இந்த கம்ஃபோர்ட்டு இந்த சூடெல்லாம் வந்து நீங்கள் நல்லா அந்த கம்ஃபோர்ட்டை கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் தொடச்சி பாருங்கள். நல்லா இன்னும் வாசனையாக இருக்கும். எறும்பு தொல்லைகள் வந்து இருக்காது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் தான் தொடச்சி விட்டேன். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு நம்ம அந்த துவையல் பண்ணும்போது அந்த எண்ணெய்லாம் லைட்டாக தெரிக்கும். அதை துடைக்கிறதோட கழுவி விட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறனால அது நல்லா சோப் போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா கழுவி விட்டுட்டு நல்லா வைப் பண்ணி விட்டுட்டேன். பாத்திரமும் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா சேர்ந்ததையும் அதையும் வந்து விளக்கி வச்சுட்டேன். என்னுடைய டெய்லி நைட் ரொட்டீன் ரெகுலராக இப்படி தான் வந்து போயிட்டுருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் அலுப்பாக சோம்பேறித்தனமாக இருக்கிற அன்றைக்கி தான் வந்து அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வேலையை பார்ப்பேன். கிச்சன் வேலைலாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறமா வீடெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு இடங்க எடுத்து வச்சுட்டு பெருக்கி தள்ளிட்டு நானும் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு துவைக்க வேண்டிய துணி வந்து சேர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாமே இப்போ மிஷினில் போட்டு விட்டுட்டோம்னா காலையில் வந்து துவைச்சிக்கலாம். ஈவினிங் மேலேருந்து எடுத்துகிட்டு வந்த துணி கூட வந்து மடிக்கவே இல்லை. 2 நாளாக துணி மடிக்காமல் தான் இருந்தது. நேற்று எடுத்துகிட்டு வந்து போட்டதும் அப்படி தான் கிடந்தது. நான் மடித்து வைக்க சாதனை வந்து அதை தான் அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். எப்போதுமே அது அவளுடைய வேலை. என் பொண்ணோட இன்னொன்று ரெகுலர் ரொட்டீன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெகுலராக அதை பண்ணிகிட்ருக்குறா. அவளுக்கு அதை கற்றுக் கொடுத்தாச்சு. இது வரைக்கும் நான் அவளை அயர்ன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணது கிடையாது. ஒரு தடவை வந்து அயர்ன் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ அவளுடைய ட்ரெஸ்ஸு அவங்க அப்பாவோட யூனிஃபார்ம் எல்லாமே படுக்கிறதுக்கு முன்னாடி அவள் அயர்ன் பண்ணி ரெடியாக அதை தான் அந்தந்த இடத்துல வச்சிருவாள். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சானா பெட்டெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு அடுக்கி வச்சிருவா. ஷோஃபா கவர் வந்து போட்டு விட்டுடுவா. டைம் இருந்ததுன்னா பெருக்கியும் தள்ளி விட்டுடுவா. இது எல்லாமே என் பொண்ணோட ரெகுலர் ரொட்டீனு. இப்போலேருந்து சின்ன சின்ன வேலைகளை நம்ம பொண்ணுங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாதாங்க அவங்களுக்கும் ஒரு பழக்கத்துக்கு வரும். இது நம்ம வீட்டு வேலை, இதெல்லாம் நாம தான் வந்து செய்யணும்னு ஒரு நல்ல ஒரு பழக்கத்துக்கும் வரும். உண்மையை சொல்லணும்னா நான் செய்கிறத விட என் பொண்ணு வந்து அவள் செய்கிற எல்லா வேலைகளும் வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக அழகாக வந்து பண்ணுறான்.
என்னுடைய எல்லா வேலைகளும் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா பசங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க. விளையாடுறதா ஏதாவது பேசிக்கிட்டு ஏதாவது அரட்டை அடிச்சுட்டு உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிச்சுன்னா அன்றைக்கி சீக்கிரம் எல்லாருமே வந்து படுத்துருவோம். இன்றைக்கி ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் இப்படி தான் போயிட்டுருந்தது. இதுதான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக நான் இதில் சொல்லியிருக்கிற 1-2 டிப்புக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம். பாய்.